ஒரு கஸ்டமர் ஹோட்டல் ரிசப்ஷன் கூப்பிடுறாரு. சார், நான் ரூம் நம்பர் 140 இருந்து பேசுறேன். மேனேஜர் கேக்குறாரு, சொல்லுங்க சார், என்ன வேணும்? வாடிக்கையாளர், எனக்கு என் ஒய்ஃபுக்கும் திடீர் வாக்குவாதம், சண்டை முத்தி போச்சு, ஜன்னல்ல இருந்து குதிச்சு சாக போறான்னு கத்துறா சார், உடனே யாரையாவது அனுப்புங்க. மேனேஜர் சொல்றாரு, சார் அது உங்க பர்சனல் ப்ராப்ளம், நாங்க அதெல்லாம் தலையிட முடியாது. கஸ்டமர் வாடிக்கையாளர், டேய் ஜன்னலை திறக்க முடியாதா, அது மெயின்டெனன்ஸ் ப்ராப்ளம், நான் வந்து திறந்து விட்டு போங்கடா. உங்களுக்கும் உங்க உலகத்துக்கு, உங்களுடைய உலகம், உங்களை சுத்தி இருக்கிற உலகம், உங்க ஃபேமிலி, உங்க டீம், அது யாரோடலாம் ஒர்க் பண்றீங்களோ அவங்க உங்க டீம், யாரோட உங்க வாழ்க்கையை பகிர்ந்துங்களோ அவங்க உங்க ஃபேமிலி. டீம்லின்ற ஒரு நியூ வார்த்தை கிரியேட் பண்றேன், ஃபேமிலி பிளஸ் டீம். இந்த டீமிலி இதான் உங்க உலகம் பிராக்டிகலாங்க. அந்த உலகத்துக்கு உங்க டீமிலிக்கு பெரும்பங்கு அளிக்கிற மாதிரியான உங்க உயிரோட போக்கே உங்க டீமிலிக்கு கான்ட்ரிபியூட் பண்ற மாதிரி இருக்கணும். அவ்வளவுதாங்க, வேற ஒண்ணுமே இல்லைங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள ஃபைட்லாம் வராமலே இருக்கணும் நான் சொல்லவே வரல, வராமலே இருக்க கூடாது. அப்ப செத்து போயிட்டீங்கன்னு அர்த்தம். இல்ல அந்த டிபிக்கல் இந்தியன் டைவர்ஸ், இந்தியன் டைவர்ஸ் என்ன தெரியுமா? ஒரே வீட்டுக்குள்ள இருப்பாங்க, டைவர்ஸ் பண்ணிக்க மாட்டாங்க, பிள்ளைங்களுக்காக இல்ல சமூகத்துக்காக டைவர்ஸ் பண்ணிட்டு போக மாட்டாங்க, ஒரே வீட்டுக்குள்ள இருப்பாங்க, ரெண்டு பேரும் ஒருத்தர் பேசிக்க மாட்டாங்க. அது பேர் இந்தியன் டைவர்ஸ். அதுவும் சரியில்லை. நீங்க என்ன கேட்டாலும் திட்டினாலும் சண்டை போட்டாலும் அவங்களுக்கு தெரியும் அவங்க தான் உங்க லைஃபோட ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டின்னு. அதே மாதிரி அவங்க என்ன சண்டை போட்டாலும், மனைவி என்ன சண்டை போட்டாலும், கத்துனாலும் கோச்சிக்கிட்டாலும் என்ன பண்ணாலும் உங்களுக்கு தெரியும் நீங்க தான் அவங்களோட வாழ்க்கையோட ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டின்னு. இந்த மாதிரி ரெண்டு பேருக்கு நடுவுல சொல்லப்படாமல் ஐ அம் தேர் ஃபார் யூ ஃபார் எவர் அப்படிங்கிற ஃபீலிங் இருக்கு பாருங்க. இதுதான் எனர்ஜெட்டிக் போஸ்டர் ரைட்டா இருக்கிறதுனால நடக்குங்க. சில நேரத்துல கைலாசத்துல யாரையாவது ஏதாவது ஒரு விஷயத்துக்காக கண்டிச்சுட்டேன்னா அப்புறமா கூப்பிட்டு ரொம்ப திட்டிட்டேனாமா, கவலைப்படாது, இல்ல நீங்க வேற சாமி, நீங்க திட்டும்போது ரொம்ப கியூட்டா இருக்கீங்க, விடுங்க சாமி, நான் அதை ரசிச்சிட்டு இருந்தேன்